வணக்கம். இலங்கை செய்திகளுடன் நான் நிரோஷன். விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள். ஜனாதிபதி மற்றும் சர்வதேச நாணய நிதிய பிரதிநிதிகளுக்கு இடையில் இன்று இரண்டாவது நாளாகவும் கலந்துரையாடல். எதிர்வரும் பொதுத் தேர்தல் போட்டியிலிருந்து விலகும் ரணில் விக்ரமசிங்கே உள்ளிட்ட முன்னாள் சிரேஷ்ட மற்றும் இளம் அமைச்சர்கள். அனுருகுமார திசாநாயக்க தனது முதலாவது உத்தியோகபூர்வ வெளிநாட்டு விஜயத்தை புதுடில்லிக்கு மேற்கொள்ள உள்ளார் என்று வெளியாகியுள்ள தகவல். அரசியல் நியமனம் பெற்றவர்களை அரசு சேவைகளுக்கு மாற்றுவதற்கு ஜனாதிபதி அனுருகுமார திசாநாயக்க தவறிவிட்டதாக முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் முஜிபுர் ரஹ்மான் குற்றச்சாட்டு. தொடர்வது விரிவான செய்திகள். சர்வதேச நாணய நிதியத்தின் வேலை திட்டத்தை வலுவாக முன்னெடுத்துச் செல்வதற்கான ஜனாதிபதியின் அர்ப்பணிப்பை உறுதிப்படுத்தும் வகையில் ஜனாதிபதி அனுருகுமார திசாநாயக்கவிற்கும் சர்வதேச நாணய நிதியத்திற்கும் இடையில் இரண்டாம் நாளாகவும் சந்திப்பொன்று இன்று முற்பகல் ஜனாதிபதி அலுவலகத்தில் இடம்பெற்றது. சர்வதேச நாணய நிதியத்தின் வேலை திட்டத்தை வலுவாக முன்னெடுத்துச் செல்வதற்கான ஜனாதிபதியின் அர்ப்பணிப்பை உறுதிப்படுத்தும் வகையில் இந்த சந்திப்பு இடம்பெற்றுள்ளதாக கூறப்படுகிறது. இதில் சர்வதேச நாணய நிதியத்தின் ஆசிய பசிபிக் திணைக்களத்தின் பணிப்பாளர் கிருஷ்ண ஸ்ரீனிவாசன், சிரேஷ்ட தூதுக்குழு பிரதானி கலாநிதி பீட்டர் ரூவர் உள்ளிட்ட சர்வதேச நாணய நிதியத்தின் சிரேஷ்ட தூதுக்குழுவினர் மற்றும் சர்வதேச நாணய நிதிய பேச்சுவார்த்தைகளுக்கான நியமிக்கப்பட்ட இலங்கையின் பிரதிநிதிகள் குழுவினரும் கலந்து கொண்டிருந்தனர். மேலும் சர்வதேச நாணய நிதியத்துடனான வேலை திட்டத்தின் இலக்குகளை அடைந்து கொள்ளும் அதே நேரம் மக்கள் சுமைகளை குறைப்பதற்கான மாற்று வழியில் செல்வதே ஜனாதிபதி அனுருகுமார திசாநாயக்கவின் நோக்கமாகும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நடைபெறவுள்ள பொது தேர்தலில் போட்டியிடப் போவதில்லை என்று ரணில் விக்ரமசிங்கே தெரிவித்துள்ளார். கடந்த ஜனாதிபதி தேர்தலில் ஏற்பட்ட தோல்வியை அடுத்து ரணில் இந்த தீர்மானத்தை மேற்கொண்டுள்ள போதிலும் ஐக்கிய தேசிய கட்சியின் தலைமையில் உருவாக்கப்பட்டுள்ள புதிய கூட்டணிக்கு ரணில் விக்ரமசிங்கே தலைமை தாங்க உள்ளார். 9வது ஜனாதிபதி தேர்தலில் ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவளித்த கட்சிகள் மற்றும் அமைப்புகளை இணைத்து கூட்டணி ஒன்று உருவாக்கப்பட்டுள்ளதோடு பொது தேர்தலில் சிலிண்டர் சின்னத்தில் போட்டியிடவும் தீர்மானிக்கப்பட்டது. அதே நேரம் ஐக்கிய மக்கள் சக்தியினையும் கூட்டணியில் இணையுமாறு அழைப்பு விடுக்கப்பட்ட போதும் சஜித் பிரேமதாஸ் அதனை நிராகரித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. இதேவேளை எதிர்வரும் பொது தேர்தலில் போட்டியிடப் போவதில்லை என்று முன்னாள் போக்குவரத்து நெடுஞ்சாலைகள் மற்றும் ஊடகத்துறை அமைச்சர் பந்துல குணவர்த்தன தெரிவித்துள்ளார். ஊடகங்களுக்கு இன்று கருத்து தெரிவித்த போது அவர் இதனை அறிவித்துள்ளார். அவரும் மேலும் தெரிவிக்கையில் 20 வருடங்களுக்கு மேலாக ஹோமாகம தொகுதியை நாடாளுமன்றத்தில் பிரதிநிதித்துவப்படுத்தி நாடாளுமன்ற உறுப்பினராகவும் பிரதி அமைச்சராகவும் அமைச்சரவை அமைச்சராகவும் தன்னால் இயன்றவரை மக்களுக்காக உழைத்தேன். பல வருடங்களாக நாடாளுமன்றத்தை பிரதிநிதித்துவப்படுத்துவதற்கு மக்கள் பிரதிநிதிகளின்றி அனாதரவாக இருந்து ஹோமாகம பிரதேசத்தை அறிவு மையமாக நகரான மாற்றுவதற்கு இன்று அனைத்தையும் செய்துள்ளதாகவும் அதில் மகிழ்ச்சி அடைவதாகவும் தெரிவித்துள்ளார். இதேவேளை முன்னாள் மின்சக்தி மற்றும் எரிசக்தி அமைச்சர் கஞ்சன விஜயசேகர, முன்னாள் ராஜாங்க அமைச்சர்களான பிரமித பண்டார தென்னகோன் மற்றும் செகான் சேமசிங்க ஆகியோரும் எதிர்வரும் பொது தேர்தலில் போட்டியிடப் போவதில்லை என்று தீர்மானித்துள்ளனர். இந்த 3 அமைச்சர்களுக்கும் நெருக்கமான தரப்புகள் இந்த தகவல்களை வெளியிட்டுள்ள நிலையில் தேர்தலில் போட்டியாவிட்டாலும் தொடர்ந்தும் செயற்பாட்டு அரசியலில் ஈடுபடுவார்கள் என்றும் தெரிவிக்கப்படுகிறது. எனினும் இந்த மூவரும் தேர்தலில் போட்டியிடுவது தொடர்பிலான தங்களது நிலைப்பாட்டை இதுவரையில் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கவில்லை. முன்னதாக முன்னாள் வெளிவிவகார அமைச்சர் அலி சப்ரி தனது சட்டம் சார் தொழிலுக்கு திரும்பியுள்ளதோடு எதிர்வரும் நாடாளுமன்ற தேர்தலில் தான் போட்டியிடப் போவதில்லை என்றதையும் உறுதிப்படுத்தியிருந்தார். அத்துடன் எதிர்வரும் நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிடப் போவதில்லை என முன்னாள் அமைச்சர் விஜயதாச ராஜபக்ச அறிவித்துள்ளார். நீதி மறுசீரமைப்பு மற்றும் அரசியலமைப்பு மறுசீரமைப்பு அமைச்சராக பதவி வகித்த விஜயதாஸ் ராஜபக்ச கடந்த ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிட்டு படுதோல்வியை தழுவிக்கொண்டார். இந்த நிலையில் எதிர்வரும் பொது தேர்தலில் தான் போட்டியிடப் போவதில்லை என்று அவர் அறிவித்துள்ளார். முன்னாள் ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேனவின் உத்தியோகபூர்வ இல்லம் ஒன்றில் காரொன்றில் வந்திறங்கிய பெண்ணொருவர் கத்தி கூச்சலிட்டு முரண்பாட்டை ஏற்படுத்தும் வகையில் செயற்பட்டு கடும் வார்த்தை பிரயோகத்தில் ஈடுபட்டு பதற்றத்தை ஏற்படுத்தியுள்ளார். இந்த நிலையில் அவரை கைது செய்வதற்காக தீவிர விசாரணைகளை கொழும்பு கரவாத்தோட்ட போலீசார் மேற்கொண்டுள்ளனர். முன்னாள் ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேனவின் உத்தியோகபூர்வ இல்லத்தில் பாதுகாப்பு கடமையில் ஈடுபட்டிருந்த போலீஸ் உத்தியோகத்தர் ஒருவர் மேற்படி சம்பவம் குறித்து முறைப்பாடு அளித்துள்ளதாக குறித்த பிரதேசத்திற்கு பொறுப்பான போலீஸ் உயர் அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளார். மேற்படி பெண் வந்திறங்கிய வெள்ளை நிற காரின் இலக்கம் குறிப்பிடப்பட்டுள்ளது. அத்தோடு குறித்த பெண் முன்னாள் ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேனவின் சகோதரரும் வர்த்தகருமான டட்லி சிறிசேனவை குறிப்பிட்டே கடும் வார்த்தை பிரயோகத்தை மேற்கொண்டிருந்ததாக மேற்படி போலீஸ் உத்தியோகத்தர் வழங்கிய முறைப்பாட்டில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் குறித்த பெண் வந்திறங்கிய காரின் இலக்கத்தை மோட்டார் போக்குவரத்து திணைக்களத்திற்கு அனுப்பி வைத்துள்ளதாகவும் இது தொடர்பான மேலதிக விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாகவும் கரவாத்தோட்ட போலீசார் தெரிவித்துள்ளனர்.
ஜனாதிபதி அனுருகுமார திசாநாயக்க தனது முதலாவது உத்தியோகபூர்வ வெளிநாட்டு விஜயத்தினை புதுடில்லிக்கு மேற்கொள்ள உள்ளார் என்று தகவல்கள் வெளியாகியுள்ளன. இந்திய வெளிவிவகார அமைச்சர் எஸ் ஜெய்சங்கர் விடுத்த அழைப்பை ஏற்று பிரதமர் நரேந்திர மோடியோடு கலந்துரையாடுவதற்காக அனுருகுமார இந்தியாவுக்கு செல்ல உள்ளார். எனினும் இந்த விஜயத்திற்கான திகதி இன்னமும் இறுதி செய்யப்படவில்லை. பெரும்பாலும் ஜனாதிபதியின் முதல் வெளிநாட்டு பயணம் நவம்பர் 14ஆம் தேதி நாடாளுமன்ற தேர்தல் முடிவடைந்த பின்னரே திட்டமிடப்படும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த நிலையில் இந்திய வெளிவிவகார அமைச்சர் எஸ் ஜெய்சங்கர் உத்தியோகபூர்வ விஜயமாக இன்று காலை இலங்கை வந்தடைந்தார். இந்த விஜயத்தின் போது இந்திய வெளிவிவகார அமைச்சர் ஜனாதிபதி அனுருகுமார திசாநாயக்க, பிரதமர் கலாநிதி ஹரணி அமரசூரிய ஆகியோரை சந்தித்து கலந்துரையாடும் அதே நேரம் இலங்கையின் வெளிவிவகார அமைச்சர் விஜித ஹேரத்தை வெளிவிவகார அமைச்சர் வைத்து சந்தித்து பேச்சுவார்த்தைகளை மேற்கொண்டார். இதன்போது பரஸ்பரம் இருதரப்பு நலன் சார்ந்த பல விடயங்கள் குறித்து இரு வெளிவிவகார அமைச்சர்களும் பேச்சுவார்த்தைகளை மேற்கொண்டமை குறிப்பிடத்தக்கது. அரசியல் நியமனம் பெற்றவர்களை அரசு சேவைகளுக்கு மாற்றுவதற்கு ஜனாதிபதி அனுருகுமார திசாநாயக்க தவறிவிட்டதாகவும் அதனை தொடர்வதாகவும் ஐக்கிய மக்கள் சக்தியின் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் முஜிபுர் ரஹ்மான் கூறியுள்ளார். ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த முஜிபுர் ரஹ்மான், ஜனாதிபதியின் அண்மை கால அரசு சேவைகளுக்கான நியமனங்கள் அவரது தேர்தல் பிரச்சாரத்திற்கு ஆதரவாக இருந்தவர்கள் என்றும் சுட்டிக்காட்டினார். பெரும்பாலான அரசு துறை ஊழியர்கள் ஜனாதிபதி திசாநாயக்கவுக்கு வாக்களித்தனர். 60% தொடக்கம் 70% வாக்குகள் தேசிய மக்கள் சக்திக்கு கிடைத்ததால் அஞ்சல் வாக்குகள் இதை நிரூபிக்கின்றன. எவ்வாறாயினும் அரசு சேவைகளில் பொருத்தமான நபர்களுக்கு பதிலாக ஜனாதிபதிக்கு ஆதரவானவர்கள் உயர் பதவிகளுக்கு நியமிக்கப்படுவதால் அரசு துறை ஒரு பிரச்சனையை எதிர்கொள்கிறது என்றார். அரசு துறையினர் இதனை எதிர்பார்க்கவில்லை என தெரிவித்த அவர், அரசு சேவைகளுக்கு அரசியல் ரீதியாக நியமனம் பெற்றவர்களை ஜனாதிபதி அகற்றி தகுதியான ஊழியர்களுக்கு இந்த துறையில் மேல்நோக்கி செல்வதற்கான வாய்ப்பை வழங்குவார் என்று எதிர்பார்க்கிறோம் என்றார். அரசு சேவைகளுக்கு அரசியல் நியமனம் பெற்றவர்கள் மீது கடந்த காலத்தில் தேசிய மக்கள் சக்தி எழுப்பிய குற்றச்சாட்டுகள் வாக்குறுதி அளித்தபடி மாற்றங்களை செயல்படுத்தாமல் புதிய நிர்வாகத்தால் மீண்டும் மீண்டும் கூறப்படுகிறது. இது எதிர்காலத்தில் அரசு துறைக்குள் நெருக்கடியினை ஏற்படுத்தும் என்றும் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் முஜிபுர் ரஹ்மான் எச்சரித்துள்ளார். எதிர்வரும் பொது தேர்தலில் தம்மை வேட்பாளர்களாக முன்னிறுத்துமாறு தேசிய மக்கள் சக்தி கட்சியிடம் அதிகளவானோர் கோரிக்கை விடுத்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இதனால் அந்த கட்சியின் தலைவர்கள் வேட்புமனு தயாரிப்பதில் பெரும் சிரமத்திற்குள்ளாகியுள்ளதாக அரசியல் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. பொது தேர்தலுக்கான வேட்புமனு தயாரிக்கும் பணிகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ள நிலையில் அதிக கோரிக்கை தேசிய மக்கள் சக்திக்கே உள்ளதாக கூறப்படுகிறது. தங்கள் கோரிக்கைகளை ஏற்குமாறு பெருந்தொகை விண்ணப்பங்கள் வருவதாகவும் அதனை கட்டுப்படுத்த முடியாத நிலைமை காணப்படுவதாகவும் குறிப்பிடப்படுகிறது. இதேவேளை கடந்த ஜனாதிபதி தேர்தலில் தேசிய மக்கள் சக்தி கட்சிக்கு உதவிய நிபுணர்கள், ஆய்வாளர்கள் உள்ளிட்ட பலரது கோரிக்கைகளும் கிடைத்து வருவதாக தெரிவிக்கப்படுகிறது. போலி ஆவணங்களை சமர்ப்பித்து இலங்கையில் கடவுச்சீட்டு பெற்ற குற்றச்சாட்டின் பேரில் முன்னாள் ராஜாங்க அமைச்சர் டயானா கமகேவுக்கு எதிரான தாக்கல் செய்யப்பட்டுள்ள வழக்கை எதிர்வரும் நவம்பர் மாதம் 4ஆம் தேதி விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளுமாறு கொழும்பு மேல் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. கொழும்பு மேல் நீதிமன்ற நீதிபதி மஞ்சுள திலகரத்ன முன்னிலையில் இன்றைய தினம் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போதே இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. இந்த வழக்கின் சாட்சி பட்டியலில் மேலும் ஒரு சாட்சியினை சேர்த்துக் கொள்ள தீர்மானித்துள்ளதாகவும் உரிய சாட்சிகளின் பட்டியலில் திருத்தம் செய்ய அனுமதி கோருவதாகவும் அரசாங்க சட்டத்தரணி நீதிமன்றத்தில் கோரிக்கை விடுத்துள்ளார். கோரிக்கையினை ஏற்றுக்கொண்ட உயர்நீதிமன்ற நீதிபதி உரிய ஆதார பட்டியலில் திருத்தம் செய்ய அனுமதி அளித்துள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. பிரதிவாதி சார்பில் முன்னிலையான ஜனாதிபதி சட்டத்தரணி சானக ரணசிங்க இந்த வழக்கின் காட்சி பொருளாக பெயரிடப்பட்டுள்ள பிரதிவாதியின் பிறப்பு சான்றிதழின் அசல் கோப்பினை விசாரணை ஆரம்பிப்பதற்கு முன்னர் பரிசீலிக்க விரும்புவதாக நீதிமன்றத்தில் குறிப்பிட்டுள்ளார். இதன்படி ஒரு வார காலத்திற்குள் உரிய சாட்சியங்களை நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்க நடவடிக்கை எடுக்குமாறு குற்றப்புலனாய்வு பிரிவின் பணிப்பாளருக்கு நீதிபதி உத்தரவிட்டுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. 2004ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் 9ஆம் தேதி முதல் டிசம்பர் மாதம் 1ஆம் தேதி வரை பாணந்துறை மற்றும் கொழும்பில் போலியான தேசிய அடையாள அட்டையை முன்வைத்து இலங்கை கடவுச்சீட்டை மோசடி செய்தமைக்காக டயானா கமகேவுக்கு எதிராக சட்டமா அதிபர் இந்த குற்றப்பத்திரிகையை தாக்கல் செய்திருந்தமை குறிப்பிடத்தக்கது.